பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ அழகாக இருக்குது பார்க்கவே. ஸ்மெல் சூப்பராக இருக்குது. ஸோ டேஸ்ட் பண்ணி பார்க்க வேண்டியதான். வாங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எவ்ரிடே ஸ்பெஷல். இன்னைக்கு ஒரு டேஸ்டியான ஒரு சூப்பரான வெஜ் ரெசிபி தான் நம்ம பார்க்க போகிறோம். என்னென்னா கீரை ஸ்பெஷல். இன்னைக்கு லஞ்சுக்கு வந்து மம்மியோட ஸ்பெஷல் தான். ஆஸ் யூஷுவல் மாதிரி என்ன பண்ணுறாங்கன்ட்டு போய் பார்ப்போம். என்னென்ன கீரையில் என்ன டிஷ் பண்ண போகிறாங்க அப்படின்ட்டு போய் பார்ப்போம். வாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் இன்னைக்கு கீரை. ஸோ கீரை வந்து 3 வகையான கீரை வாங்கி வச்சிருக்காங்க. மா, இன்ட்ரோடியூஸ் கீரை. பாலக்கீரை இது. ஓகே, இது எல்லா இடத்துலயும் கிடைக்கும். ஓகே, பாலக்கீரை. ஓகே, அடுத்து இது வெந்தயக்கீரை. ஓகே, வெந்தயக்கீரை. ஓகே, இது தமிழ்நாட்டுல என்ன பேர் சொல்லுவாங்கன்னு தெரியல. இங்க கர்நாடகத்துல சப்பக்கி. ஓகே, சப்பக்கி. ஆமா, இதுல ஒரு நல்ல அழகான ஒரு வாசனை வரும். ஓகே, ரொம்ப இந்த கீரை வந்து போட்டு குழம்பு பண்ணும்போது ரொம்ப டேஸ்டாவும் இருக்கும். இதுல போண்டாவுக்கு போடலாம், வடைக்கு போட்டு பண்ணுவாங்க. இந்த பெங்களூர்ல வந்து போண்டாவுக்கு வடைக்கு அந்த கீரை போட்டு பண்ணுவாங்க. ஓகே, அப்புறம் திருப்பி குழந்தை பிறந்தவங்களுக்கு தமிழ்நாட்டுல வந்து மீன் ஜாஸ்தி கொடுப்பாங்க. ஆனா இங்க வந்து இந்த கீரையை தான் நல்லா வேக வச்சு கடைஞ்சி சாதத்துல போட்டு மிக்ஸ் பண்ணி கொடுத்தோம்னா தாய்ப்பால் நிறைய ஆகும். நாங்களே வீட்டுல எல்லாமே இது பண்ணி சாப்பிடுறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மம்மி வந்து நிறைய டிப்ஸ் கொடுத்திருக்காங்க. சோ கீரை வந்து 3 டைப்ஸ் ஆஃப் கீரை வாங்கியிருக்காங்க. சோ அந்த கீரையிலேயே வந்து நிறைய பெனிஃபிட் இருக்குன்னு சொல்றாங்க. சோ அதுவும் இல்லாம கர்நாடகால கீரை டிஷ்ன்றது ஒரு ரொம்ப ஃபேமஸ் ஆனது. சோ மீல்ஸுக்கு வந்து லஞ்ச் டைம்ல கீரை இல்லாம இருக்கவே இருக்காது, வெஜ் ஸ்பெஷல். சோ மம்மி இன்னைக்கு எப்படி பண்றாங்க, எந்த மாதிரி பண்றாங்கன்னு பார்ப்போம். மம்மி வைக்கிற கீரை கிரேவி, கீரை குழம்பு வந்து ரொம்ப டேஸ்டா இருக்கும். ரைஸ்ல பிசைஞ்சு திங்கும்போது அப்படியே சூப்பரா இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. சோ எப்படி வைக்கிறாங்கன்னு போய் பார்ப்போம். வாங்க. அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு சிஸ்டர் வந்து மெசேஜ் பண்ணியிருந்தாங்க இன்ஸ்டாகிராம்ல. சோ நீங்க பேசுற தமிழ் லாங்குவேஜ் ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கு. நீங்க தமிழா இல்லைன்னா பெங்களூரியனான்ட்டு கேட்டிருந்தாங்க. சோ நான் வந்து பெங்களூரியன் கிடையாது, தமிழ் தான். சோ எதுக்கு என்னோட லாங்குவேஜ் வந்து இந்த மாதிரி டிஃப்ரெண்டா இருக்குன்னா, நான் பிறந்து வளர்ந்ததெல்லாம் பெங்களூர் தான். சோ இங்க வந்து ஸ்கூல் படிக்கிறதுல இருந்து காலேஜ் முடிக்கிற வரைக்கும் ஃபுல் கன்னடா இங்கிலீஷ் அவ்வளவுதான் பேசணும். ஏன்னா நான் படிச்ச ஸ்கூல்ல எல்லாம் ரொம்ப ஸ்ட்ரிக்ட். ஒன்னு இங்கிலீஷ் இல்லைன்னா கன்னடா. சோ கன்னடா அதிகமா பேச விட மாட்டாங்க. இங்கிலீஷ் தான் பேசி பேசி அப்படியே பழகி போச்சு. வீட்டுக்கு வந்த பிறகு வீட்டுல வந்து கம்யூனிகேஷன் கொஞ்சம் கம்மியா தான் இருக்கும். சோ தமிழ் ப்ரொனவுன்சியேஷன் எல்லாம் எனக்கு அவ்வளவா வராது. இப்பதான் நான் அதிகமா தமிழ் பேசுறேன். அதனால உங்களுக்கு அந்த மாதிரி டிஃப்ரெண்டா இருக்கும். சோ இது வந்து மது சிஸ்டருக்காக, மதுங்கிறவங்க நீங்க கேட்டிருந்தீங்க. ஃப்ரெண்ட்ஸ், மம்மி வந்து கீரை வந்து கிளீன் பண்ணி வச்சாச்சு. சோ இப்போ என்னென்ன ரெடி பண்ணி வச்சிருக்காங்க குக்கிங்குக்காக எல்லாமே பாத்துக்கலாம் ஒன் பை ஒன். வாங்க. ஓகேமா, என்னென்ன வச்சிருக்கா அரேஞ்ச் பண்ணி? பருப்பு வந்து ஜாஸ்தியா இருக்கணும். ஓகே, ஜாஸ்தினா எவ்வளோ? இது 2 கிளாஸ் எடுத்திருக்கேன். ஓகே, 2 கிளாஸ் பருப்பு. ஓகே, ஒரு கீரை வந்து உலக்கீரை எடுத்திருக்கேன். இது வந்து நல்ல வெந்த உடனே ரொம்ப கம்மியாயிரும். ஓகே, 3 கட்டு நீ காமிச்சாலே? 3 கட்டு கிடையாது, 3 கட்டு காமிச்சது 3 கட்டு. ஆனா அதுல எல்லாருமே பாதி பாதி தான் எடுத்திருக்கேன். ஓகே, பாதி ரேஷியோ. ஓகே, இது தக்காளி வந்து 2 எடுத்திருக்கேன். ஓகே, இது வெங்காயம் இந்த அளவுக்கு. ஓகே, பூண்டு இதுல வந்து 15 பச்சை மிளகாய். ஓகே, புளி இந்த அளவுக்கு போட்டா போதும். ஏன்னா வந்து அதுக்கு வந்து புளிப்பு வந்து ஜாஸ்தி இருக்காது. ஓகே, புளி வந்து ஊற போடணுமா? ஆமா, இதை ஊற போடணும். ஊற போட்டு கட்டி ஊற்றணும். ரொம்ப தண்ணியில போடக்கூடாது. கொஞ்சமா தண்ணி வச்சு அதை ஊற போட்டு இருக்கணும். ஸோ மம்மி சொன்ன மாதிரி எல்லாமே கிளீன் பண்ணி வாஷ் பண்ணி வச்சிருக்காங்க. ரேஷியோ நீங்க பாத்துக்கோங்க. சின்ன வெங்காயம் வந்து போடும்போது குழம்பு ரொம்ப டேஸ்டியா இருக்கும், உங்க எல்லாருக்குமே தெரியும். என்னன்ட்டு போய் பார்ப்போம். வாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மம்மி வந்து ஒரு பானையில வந்து நான் காமிச்ச இன்கிரீடியன்ஸ் எல்லாம் போட்டு வச்சிருக்காங்க. ஸோ இதை வந்து என்ன பண்ண போறோமா? இதெல்லாம் இதை குக்கர்ல, இந்த பானையை அப்படியே குக்கர்ல வச்சு இதை நல்லா வேக வச்சு எடுத்து கடையணும். ஓகே, நம்ம இப்ப குக்கர்ல டைரக்டா போட்டோம்னா கடைய முடியாது. ஓகே, அதனால இந்த பானையில வச்சு வேக வச்சோம்னா நமக்கு கடையில நல்ல வசதியா இருக்கும். ஓகே, நல்லா தண்ணி ஊத்திருக்கேன். இவ்வளவு மஞ்சள் பொடி போடுறேன். ஓகே, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி. மஞ்சள் பொடி போட்டுட்டு இந்த கீரை இருக்குல்ல, இந்த கீரையை எடுத்து வச்சிடலாம். ஓகே, இந்த கீரையும் இந்த பருப்பு கூடயே போட்டு வேக வச்சிடணும், அப்படிதானே? ஆமா. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் பார்த்துக்கோங்க. ஸோ மம்மி வந்து எப்பவுமே ஊர்ல எல்லாம் கிடைவாங்க இல்லையா, வில்லேஜ்ல வந்து பருப்பு மரத்தை வச்சுட்டு அந்த மாதிரி தான் கிடைவாங்க. எனக்கெல்லாம் அந்த மாதிரி வரவே வராது. இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் எல்லாம் உங்களுக்கே நல்லாவே தெரியும். ஸ்மாஷர் வச்சு ஸ்மாஷ் பண்ணி போயிருவாங்க. ஆனா பருப்பு மரத்தை வச்சு கடையிறது தான் ஒரு சூப்பரான டேஸ்டே ஒரு குழம்புக்கு. ஸோ அதனால மம்மி கம்ஃபர்டபுளுக்கு ஏற்ற மாதிரி அவங்க வச்சிருக்காங்க. ஸோ நீங்க உங்க கம்ஃபர்டபுளுக்கு ஏற்ற மாதிரி வைங்க. ஸோ இப்போ வந்து குக்கர்ல வச்சாச்சு. எவ்வளவு விசில் வரணும்? இது 3 விசில் வரட்டும். ஓகே, 3 விசில் வரும்போது நல்லா ஸ்மாஷா வெந்துடும், அப்படிதானே? பருப்பெல்லாம் பருப்பு கீரை எல்லாம் நல்லா வெந்திருக்கணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ விசில் வரட்டும். குக்கர்ல வந்த பிறகு பார்ப்போம். ஸ்டே டியூன். ஃப்ரெண்ட்ஸ், விசில் வந்துருச்சு குக்கர்ல வந்து. நெக்ஸ்ட் வந்து மம்மி மசாலா ரெடி பண்ண போறாங்க. ஸோ மசாலாக்கு என்னென்ன வேணும்னு போய் பார்க்கலாம். வாங்க. வெங்காயம். ஓகே, ஒரு வெங்காயம், பெரிய வெங்காயம் எடுத்துருக்காங்க. ஓகே, இந்த அளவுக்கு சீரகம். ஓகே, சீரகம். இது 2 போட்டு அரைக்கணும்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இதை அரைச்சிட்டு வந்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ் பார்த்துக்கோங்க, இந்த அளவுக்கு தான் மம்மி அரைச்சிருக்காங்க, ஒரே ஒரு சுட்டு அவ்வளோதான். ஃப்ரெண்ட்ஸ் ஸ்டீம் போயிடுச்சு, இப்போ ரிமூவ் பண்ணிடுவோம். ஓகே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நல்லா வெந்திருக்கு, மேஷாக இருக்குது கீரை பருப்பு. ஸோ நெக்ஸ்ட் ப்ராசஸ் என்னன்னு பார்த்துருவோம் வாங்க. அம்மா நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்? இதை கொஞ்சம் கடைஞ்சிட்டு அந்த நிலைய போட்டுக்கல. ஆமாம், அதில் புளியை கொஞ்சம் கட்டியாக கரைச்சி விட்டுட்டு ஓகே தாளிச்சு பண்ணிடுங்க. ஓகே, இப்போ நீ அரைச்சி வச்சிருக்கிற மசாலா போடுவா அப்படின்னா அரைச்சி வச்சிருக்க மசாலா போடுவேன். ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க 1 by 1 பார்ப்போம். நெக்ஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ், மம்மி கீரை வந்து கரண்டியில் ஸ்மாஷ் பண்ணும்போதே நல்ல ஸ்மெல் வருது. அந்த சப்பத்தி ஒரு கீரை சொன்னாங்களா, அது வந்து எந்த மாதிரி ஃப்ளேவர் இருக்கும் தெரியுமா? புதினா அப்புறம் வெந்தயக்கீரை இருக்கு இல்லையா, அந்த மாதிரி ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும் ஸ்மெல்லு. ஸோ ரொம்ப ஸ்மெல் வந்து அழகாக இருக்குது. ஸோ இப்போ அரைச்சி வச்ச வெங்காயம் ஜீரகமும் போட்டுக்கிட்டாங்க. ஸோ இதை வந்து இது பச்சை வாசனை போகிறதால கொஞ்சம் ஒரு பொறுப்பு வச்சு வைக்கணும். ஓகே வச்சுட்டு கடைஞ்சிடணும். ஓகே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், கீரை வந்து நல்லா பாயில் ஆகிட்டு இருக்கு, கொதிச்சுட்டு இருக்கு. ஏன்னா அந்த மசாலா அரைச்சி போட்ட மசாலா வந்து நல்லா ஆனியன் அந்த ஜீரகோது ரா ஸ்மெல் போகணுங்கிறனால மம்மி வந்து இதை கிடையா போடாங்க, பருப்பு மட்டும் வச்சு. ஸோ அடுப்புலேருந்து எடுத்தாச்சு. கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணுறாங்க கடையிறதுக்கு முன்னாடி, பிகாஸ் சால்ட் ஆட் பண்ணால் தான் ஸோ அந்த பருப்பு கீரைலெல்லாம் எப்போவுமே சால்ட் வந்து அப்சர்வ் பண்ணிக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாருங்க மம்மி கடையிறதுக்கு ரெடியாக ஆயாச்சு. பாருங்க மம்மி வந்து நல்லா கடைஞ்சிட்டாங்க. ஸோ எந்த அளவுக்கு கடைஞ்சாமா? ரொம்ப நைஸாக கிடைக்கூடாது. ஓகே, இந்த கீரைலாம் ஓரளவுக்கு கடைப்படுற மாதிரி இருக்கணும். ஓகே இந்த பக்கம் வந்து கட்டணும். ஓகே, ஸோ நீங்கள் உப்பு கடையும் போதே போட்டுக்கோங்க. அப்போது உங்களுக்கு உப்பு ஸ்பைசி வந்து நம்ம இதை மிளகா போட்டிருக்கோம் காரத்துக்கு வேக வைக்கும் போதே தகுந்த மாதிரி. ஸோ உப்பெல்லாம் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. கடையிறது நல்ல குட்டி ஆகட்டும், கடைஞ்ச பருவாகட்டும். கொஞ்சம் புளி இருக்குல்ல, ஆமாம், இதை நல்லா பிசைஞ்சு வச்சிருக்கேன். ஓகே இதை ஊற்றிடலாம் இதில். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், புளி வந்து உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், மம்மி வந்து கீரை குழம்பு ஆல்மோஸ்ட் முடிச்சுட்டாங்க. இப்போ சீசனிங் தான் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ கீரை குழம்புக்கு சீசனிங் பண்ணால் சூப்பராக இருக்கும். எந்த குழம்பாகட்டும் சீசனிங் பண்ணாலும் நல்லா இருக்காது, அதோட வேறு மாதிரி டேஸ்ட் ஆகும். சீசனிங் பண்ணால் இன்னும் நல்லாயிருக்கும் டேஸ்ட் வந்து. ஸோ கீரை குழம்புனாலே எல்லாருக்குமே பிடிக்கும். அதுவும் ஒயிட் ரைஸ் கூட பிசைஞ்சு சாப்பிடும்போதே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ எனக்கும் ரொம்ப கருவியாக இருக்குது சாப்பிடணுன்ட்டு. வாங்க ஃபைனல் ஸ்டேஜ் என்னன்ட்டு பார்த்துட்டு வாங்க. வந்து சீசனிங் பண்ணியாச்சு, பண்ணி இதில் மிக்ஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ இட்ஸ் டைம் டு ஹேவ் லன்ச். ஸோ டேஸ்ட் பண்ணி பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் யார் டேஸ்ட் பண்ணுறா அவங்களோட ரிவ்யூ கேட்டுருவோம் வாங்க. ஸோ டிஷ்ஷஸ் ரெடி ஆகிடுச்சு, மம்மி வச்சா கீரை குழம்பு. ஸோ அப்போ தான் டேஸ்ட் பண்ணி பார்க்க போகிறாங்க. ஸோ எப்படி இருக்குன்ட்டு அப்பா கிட்ட கேட்டுருவோம் ரிவ்யூ வாங்க. அப்பா வந்து சாப்பிட்டு இருக்காங்க, அப்பா கிட்ட கேட்டுருவோம் ரிவ்யூ எப்படி இருக்கு. அப்பா கீரை குழம்பு எப்படி இருக்கு? கீரை குழம்பு சூப்பராக இருக்குது. சைட் டிஷ் வந்து அப்பளம் இருக்கு, அப்புறம் முட்டை பெப்பர் போட்டா எது. ஓகே, ரொம்ப டேஸ்டா இருக்கு குழம்பு, கீரை குழம்பு. ஸோ கண்டிப்பா நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி என்ஜாய் பண்ணுவீங்கன்னு நான் நம்புறேன். ஸோ கமெண்ட் வந்து இன்ஸ்டாகிராம்ல கொடுக்க மறந்துடாதீங்க. பாய்.